உன் சாவி என் கையில தான். ஐயோ வேணாம் அண்ணே, அண்ணே விட்டுருங்க, விட்டுருங்க, வேணாம், வேணாம், காப்பாத்து, காப்பாத்து. என்ன இவ இப்படி எதையோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா? நிம்மி, என்ன ஆச்சு நிம்மி? வெட்ட வேணாம்னு சொல்லியா நிம்மி? யார் இங்க இருக்கா உன்னை வெட்டுறதுக்கு? யார வெட்ட வேணாம்னு சொல்ற? அதான் என் அண்ணன் காளையன் அருவாளோட வந்து என்ன வெட்ட வந்தானே, எங்க அவன்? யாரு காளையன்? எங்க இங்க வந்தான்? ஒருவேளை கனவு 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 வளர்றியோ? ஓ கனவா? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் கோபாலு. என் காலை என்னை வந்து கழுத்துல அருவாளை தூக்கி வைக்கிற மாதிரி யாரை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்கறான். ஒரு நிமிஷம் உசுரே கையில இல்லைன்னா பாத்துக்க, பயத்தோடய படுத்திருப்ப. அதான் இப்படி கனவுல வந்திருக்கு. சரி விடு, நீ படுத்து தூங்கு. மறுபடியும் படுத்து தூங்குறதா? இந்த கதையே வேணாம்ப்பா. நான் நம்ம வீட்டுல குடிசை வீட்டிலே படுத்துக்கிறேன். ஏசி ரூம் ஆசைப்பட்டு வந்து உயிரை விட முடியாது. நான் கிளம்புறேன். நிம்மி சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஓ பேசாம நீ என் கூட வந்துரு. வீட்டை போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். சாவியை ஜன்னல் கம்பியில வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வா. சரி அப்புறம் உன் விருப்பம். அப்பா ஏசி ரூமுக்கு ஆசைப்பட்டு உசுரை விட்டுருப்போம். நல்ல வேலை தப்பிச்சோம். கனவு கனவாவே இருக்கட்டும். அரிசி பூராவும் ஒரே நெல்லு மல்லமாக கிடக்கு. எப்பா அரிசியில கல்ல பொறுக்கிறதா கல்லுல அரிசியை பொறுக்கிறதானே தெரியல. இப்படி போட்டா எப்படி மனசால வேக வச்சு தின்றது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அம்மா ராயமூர்த்தி வேலை கிளம்பிட்டு போல. ஆமாம்மா, நீ கொஞ்சம் சீக்கிரம் போகணும், அதான் காலையிலே கிளம்பிட்டேன். சரியா சரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏம்மா நீ சாப்பிட்டியா? ம் எங்கேயா நான் சாப்பிட்டேன். உன் பொண்டாட்டி கிழக்கையும் மேற்கையும் நடக்காதே தவிர அத்தை சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க காணோம். எனக்கு என்னெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கா. காலையில காப்பியவே இப்பதான் கொண்டு வந்து கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு லோட்டாவை இப்பதான் எடுத்துக்கிட்டு போனா. சோறு எத்தனை மணிக்கு பொங்குவாளோ தெரியல, எத்தனை மணிக்கு சாப்பாடு போடுவாளோ தெரியல. காலையில வெள்ளனையே எந்திரிக்கணும். 6 மணிக்கு எந்திரிச்சா எங்க வீடு விளங்கும்? இல்லம்மா, பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் லீவ் இல்ல, அதான் கொஞ்சம் அசந்து தூங்கியிருப்பா. மற்ற நாள்னா அவன் 4 மணிக்கு எந்திரிச்சிருவா தானே. ஏன் உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துடாத. நான்லாம் அந்த காலத்துல 3 மணிக்கு எந்திரிச்சு வாசல்ல சாணி தெளிச்சு கூட்டி குளம் போட்டு கட்டாந்தர கூட்டி வீடு மொழுவி உங்களுக்குலாம் சமைச்சு போடல. என்னமோ உன் பொண்டாட்டி மட்டும் தான் செய்யறான்னு சொல்லிக்கிட்டு கிடக்க. என்ன நடந்தாலும் காலையில 3 மணிக்கு எந்திரிக்கிறது மாறக்கூடாது. இவெல்லாம் 5 மணிக்கு தான் எந்திரிக்கா. அதுக்கும் ஒரு நாள் எந்திரிக்கா, இன்னொரு நாள் எந்திரிக்க மாட்டேங்கிறா. பொழுது விடிஞ்சு சேவை கூவுறதுக்குள்ள வாச கூட்டிட்டு உள்ள வந்திருக்கும். இப்படி சூரியன் வெளிச்சத்திலேயே வாச கூட்டுறது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. சரிம்மா சரிம்மா, இரு உனக்கு சாப்பாடு வைக்க சொல்றேன். இம்மா மல்லிகா, மல்லிகா விடியா அவ கிடக்குறா. இன்னும் சமைச்சிருக்காளோ இல்லையோ? அம்மா சமைச்சிட்டு என்னம்மா சொன்னா, என்ன கூட சாப்பிட சொன்னாலே. பொண்ணெல்லாம் சொல்லுவா, என்னதான் வீட்டுல சும்மா ஒரு கிளவி கிடக்கு, இது இதுக்கு சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கா போல. மாமா வா மல்லிகா. மாமா சாப்பாடு கட்டிட்டேன், நீங்க போறப்ப சாப்பிட்டுக்கோங்க. எதுக்கு மல்லிகா இம்பிட்டு அவசர அவசரமா செய்யற? பொறுமையா செய்ய வேண்டியதானே. இருக்கட்டும் மாமா, காலையில தான் சாப்பிடல, மதியத்துக்கு வெளியில வாங்கி சாப்பிட்டு உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நீங்க எடுத்துட்டு போங்க. சரி கொடு. அம்மாவுக்கு சாப்பாடு வைக்க கூடாது? ஏங்க அத்தைக்கு இப்பதான் காஃபி கொடுத்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கழிச்சுதான் டிஃபன் சாப்பிடுவாங்க. அட அதுக்கு சொல்லல மல்லிகா, வயசானவங்க நேரத்துக்கு மாத்திரை போடணும்ல, அதான் சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு வச்சிரு. சரி மாமா, அத்தை சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஒன்றும் வேணாம், இப்போதானே காப்பியை குடிச்சேன், உடனே சாப்பிட்றதுக்கு வயிறா இது வேணாம் ஜாலியா, கொஞ்ச நேரம் போட்டோம். ஏம்மா என்னம்மா, என்கிட்ட அவ சாப்பாடு வைக்க மாட்டேங்கன்னு இப்ப என்னமோ கொஞ்ச நேரம் ஆகட்டுங்கிற. ஏலே அவ சாப்பாடு வைக்கணுமா வேணாமான்னு கேட்க வேணாமா? நான் சாப்பிட்றது யா விருப்பம்டா. ஆனால் அவ செய்யறத செஞ்சணும் பாரு, அதுக்காக தான் சொன்னேன். நீ பத்திரமா வேலைக்கு போயிட்டு வா. நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன, எனக்கு வேணா நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவேன், நீ போயிட்டு வா. எப்பா உங்க கூட எல்லாம் இருந்தா மனுஷனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நான் வரேன்ப்பா சாமி, வரேன் மல்லிகா. சரிங்க வாங்க. செத்த நேரம் வீட்டுல இருந்தா நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அரிசி எடுத்துட்டு போ, மதியத்துக்கு இந்த அரிசியை போட்டுக்க. இருக்கிற நெல்லை கல்லெல்லாம் பொறுக்கியாச்சு. கொடுங்க அத்தை. கேள்வி நம்ம கிட்ட ஒரு மாதிரி மயங்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு என்ன ஆனாலும் திருந்தாது. ஒன்னுக்கு ரெண்டும் அது இஷ்டத்துக்கு தான் அழகுது, என்னத்த சொல்ல. ஒரு 4 ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தா எம்பிட்டு துணி சேர்ந்து போயிருது. எல்லாத்தையும் இன்னைக்கே துவைச்சு காய வச்சிடணும். அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் காஞ்சு முடிச்சிடும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், பிறகு எடுத்து கும்மி போட்டோம்னா சரியா இருக்கும். எல்லாமே புது துணியா இருக்கா, அதான் நல்லபடியா துவைச்சு எடுத்து உள்ள வைக்கணும். வசந்தி வா வா வந்து உக்காரு. என்னடி துணி துவைக்க போறியா? குறுக்க வந்து நான் உன் வேலைக்கு எடுத்துட்டேன் போல. இல்ல வசந்தி, துணி ஊறதான் வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் போகணும். 1/2 மணி நேரம் கழிச்சு தோசாதான் அதுக்கெல்லாம் போகும். இப்பதான் ஊற போட்டேன். நேற்று ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த துணியெல்லாம் அப்படியே இருந்துச்சு, அதான் காலையிலேயே எடுத்து ஊற போட்டிருக்கேன். ஆமா ஆமா, வேலை இருக்கதானே செய்யும், கல்யாண வீடாச்சே, எங்களால தான் வர முடியல. நீங்க 2 பேரும் வந்துருக்கலாம்லப்பா. நானும் வரணும்னு தான் பார்த்தேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும்னு நானும் நினைச்சதுதான் உண்மை. ஆனா இந்த 2 பிள்ளைகளும் வீட்டுல இருக்கா,
நம்ம இருக்கிறப்பே 2 நாய் மணியும் கிடைச்சிடுது. நம்ம இல்லைன்னு வையேன் அம்பிட்டுதான். எங்க போறாளுங்க, என்ன பண்றாளுங்க, எங்க ஊர் ரொம்ப விலைக்கு வாங்குறாங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதான் நான் வரல. இப்ப முகூர்த்த நாளுக்கு வரலன்னா என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் இழுத்து போட்டு செய்யறது நான் தான். சந்தோஷம் சந்தோஷம். சரி சரி, ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? நல்லபடியா முடிஞ்சா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ராத்திரி வரத்துக்கே லேட் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்க. காலையில இருந்து அங்கதான் இருந்தோம். நாங்க தான் கதிரவன் தம்பி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் தானே முல்லை வீட்டுக்கு போனோம். ஆமா ஆமா, அதான் சொன்னியே அங்க போயிட்டு தான் போகணும்னு. ஏண்டி உன் மாமியார் காலைல வெண்ணி தண்ணி ஊத்துட்டு போதே வாவாரில் பறந்துருக்கோம். எப்படி ராத்திரி வரைக்கும் இருந்துட்டு வந்தீங்க? நீங்க வந்திருப்பீங்களோ இல்லையோன்னு மதியம் 1 மணிக்கே நான் வந்து எட்டி பார்த்தேன். வீடெல்லாம் பூட்டி இருந்துச்சு. சரி வரல போலன்ட்டு போயிட்டேன். இப்போ மறுபடியும் மல்லிகா அக்கா ஃபோன் பண்ணி இங்கே வாடி நான் வரேன்னு சொன்னிச்சு. அதான் சரி வந்துட்டீங்க போலன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். வரலன்னு நானே 1 நாள் 2 நாள் தங்கிட்டு வருவீங்களோ என்னமோன்னு நினச்சேன். அடி நீ வேற வசந்தி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. எங்க மாமியார் அப்படியே அங்கே வந்து சந்தோஷமா இருந்துச்சு நினைக்கிறியாக்கோ? நீ சொன்ன மாதிரியே காலைல வெண்ணி தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருந்துச்சு. இதில் 2 நாள் 3 நாள்னு மறுநாளும் இருந்திருந்தப்ப வையன் அம்பிட்டுதான். கிளவி ஒரே வேலையே 9க்கு எங்களை ஓரம் கட்டிட்டு வந்திருக்கோம். ஏதோ முள்ளியும் பாப்பாவும் ஆசைப்பட்டாலேன்னு நாங்கள் ராத்திரி வரைக்கும் அங்கே இருந்துட்டு வந்தோம். அதானே பார்த்தேன், என்னடா போன ஸ்பீடுக்கு ரிட்டர்ன் வந்துடுவீங்களே, இன்னைக்குன்னு பார்த்து இம்புட்டு நேரம் இருக்கீங்களேன்னு. பேத்தி சொன்னிச்சுன்னு கிளவி இருந்துருச்சோ? பேத்தி சொன்னப்பையும் கேட்கல. அப்புறம் மாமா ஒரு சத்தத்தை போட்டாரு. அப்புறம் கிளவி அமைதியாயிடுச்சு. சரி உங்க விருப்பம் போல செய்யுச்சு. ஆமா, இந்த கிளவிக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆளுதான் சரி. எப்ப பாரு எதையாவது சொல்லிக்கிட்டு. இந்த கிளவியோட தானே 3 நேரமும் வடிச்சு கொட்டிட்டு அக்கா இருக்கு. ஏதோ ஒரு நாள் போய் ஆத்தா வீட்டுல இருந்தா என்னமா? அப்பயும் உங்களை என்ன சோறு தண்ணி இல்லாம விட்டுட்டா போச்சு? கூட கையோட எடுத்துக்கிட்டு தானே போகுது. உனக்கும் எனக்கும் தெரிஞ்சு என்னடி பண்றது? அந்த கிழவிக்கு தெரியலையே. வசந்தி வசந்தி, பிக்கா வாக்கா. வந்த கல்லாம் நல்லபடியா ஊனி முடிச்சாச்சா? அதெல்லாம் நல்லபடியா ஊனியாச்சுடி. நீ இல்லையேங்கிற ஒரே ஒரு கனதான். அம்மாவும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கலாம்லன்னு. என்னக்கா பண்றது, நீங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு சந்தோஷம் தான். நானும் வரணும்னு தான் பார்த்தேன். பள்ளிக்கூடத்தை இன்னைக்குன்னு பார்த்து லீவ் விட்டாங்க. அதான் எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. இந்த பிள்ளைய வீட்டுல தனியா எங்க விட்டுட்டு வரது? அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல டீயே. எங்கக்கா, நானு பிள்ளை அப்புறம் என் மகன் எல்லாரையும் இழுத்துக்கிட்டு வரணும். அதை யோசிச்சுக்கிட்டு தான் நான் சரி பரவாயில்ல இன்னைக்கு விட்டாலும் கல்யாணத்துக்கு போய்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டேன். கல்யாணம் நம்ம ஊர் பக்கம் தானே, அதுக்கு நான் முதல்ல வந்துடுறேன். நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஏதாவது டிமிக்கி கொடுத்துருந்தீங்க, அம்மா நேர்லயே வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுருந்தாத்துக்க. அம்புட்டு குழம்பலு, நீயும் நெடுவாலையும் வரலையேன்னு. சரி சரி, கண்டிப்பா வருவோம். அதுக்கு எங்க போறோம்? புடவை எடுத்து கொடுத்து அம்மா முறைய பத்திரிக்கை வச்சு கொடுத்து வராம எப்படி முன்ன நின்று நாங்களாம் கல்யாணத்தை நடத்த போறோம். சந்தோஷம் சந்தோஷம். இந்தடி இத புடி. என்னக்கா வேற பொடி இது? அது வேற ஒண்ணும் இல்லட்டியே. உனக்கு அங்க இருந்து அம்மா வளையல், பிளவுஸ் பிட்டு, மல்லிப்பூ, மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம், அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் போட்டு பையில உனக்கும் நெடுவாளிக்கும் கொடுத்து விட்டாங்க. அதான் கொடுத்துருக்கேன். நெடுவாளி வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. நீ வீட்டுக்கு வர முடியாது, அதான் சரி உன்னை இங்கே வர வச்சு கொடுத்துடலாம்னு கொடுத்தேன். ஏற்கனவே எங்கள் அத்தை அங்கே கடந்து கத்திக்கிட்டு கிடக்கு. அதை சமாளிச்சுட்டு தான் நான் எடுத்துகிட்டே வந்திருக்கேன். நெடுவாளியும் வீட்டு வாசலுக்கு வந்து சத்தம் கொடுக்க சொல்லியிருக்கேன். அவளை வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னான். எதுக்கா இதெல்லாம்? நாங்கள் தான் ஃபங்க்ஷனுக்கே வரல. ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா உன்னை விட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? உனக்கு முதல்ல அம்மா எடுத்து வச்சிருச்சு. வராதவங்களுக்கு முதல்ல எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சிருந்தா எல்லாருக்கும் கொடுக்கவே ஆரம்பிச்சோம் பார்த்துக்க. அம்மாவுக்கு எங்கள் மேலே தனி பாசம் தான்க்கா. அப்புறம் இருக்காதா பின்ன? வந்தா அம்மா அம்மான்னு எம்பிட்டு உயிரை விடுற. அப்புறம் உன் மேலே பாசம் வைக்காம யார் மேலே வைக்க போகுது? நம்ம என்ன காசு பணமா செய்யறோம்? பாசத்தை தான் காட்டுறோம். திரும்பி அதனால நமக்கு அதுவே கிடைக்கிது. சரியா சொன்னடி வசந்தி. நம்ம யார் மேலே அன்பு வச்சாலும் அதை பல மடங்கா திருப்பி தரதான் இந்த உலக வழக்கமே. கரெக்டு தான் வசந்தி. உமா, இதே மாதிரி ஒத்துமையா இருந்து உள்ள கல்யாணத்தையும் நம்ம நல்லபடியா நடத்தி முடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் வராதுக்கா. எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீங்க தைரியமா இருங்க. சந்தோஷம் சந்தோஷம்.